ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல நம்மளோட ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ற ஒரு எஃபெக்டிவான ஹோம் ரெமெடி பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த ஹோம் ரெமெடிய நீங்க தொடர்ந்து ஒரு 1 மந்த் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட ஹேர் க்ரோத் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுறத நீங்க ஃபீல் பண்ண முடியும். அப்படிப்பட்ட இந்த எஃபெக்டிவான ஹோம் ரெமெடிய எப்படி ரெடி பண்றது? அப்படின்றத பத்தி இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல எடுத்துக்கோங்க. அந்த பவுல்ல வந்துட்டு ஒரு எக்க எடுத்து அதுல உள்ள வெள்ளக்கருவையும், மஞ்சக்கருவையும் நீங்க அந்த பவுல்ல ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்துட்டு நீங்க கேஸ்டர் ஆயில ஆட் பண்ணுங்க. அதாவது ஆமணக்கு எண்ணெய ஆட் பண்ணுங்க. ஆமணக்கு எண்ணெய நீங்க ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, அதுல வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்துட்டு நீங்க ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணுங்க. ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, அதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்துட்டு நீங்க ஆல்மண்ட் ஆயில ஆட் பண்ணுங்க. உங்ககிட்ட ஆல்மண்ட் மில்க் இருந்தது அப்படின்னா, நீங்க வந்துட்டு இதுல ஆல்மண்ட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பவுல்ல ஆட் பண்ண இந்த எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களோட தலையில அப்ளை பண்ற பதத்துல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த மிக்ஸ்சர உங்களோட ஹேர்ல வந்துட்டு எல்லா இடத்துலயும் படுறது மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களோட ஹேர்ல இந்த மிக்ஸ்சர அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, உங்களோட தலைய வந்துட்டு ஒரு ஷவர் கேப்பால கவர் பண்ணிக்கோங்க. உங்களோட தலைய நீங்க ஷவர் கேப்பால கவர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, உங்களோட ஹேர வந்துட்டு ஒரு 1 ஹவர் அப்படியே விட்டுருங்க. ஒரு 1 ஹவர் ஆனதுக்கு அப்புறமா உங்களோட ஹேர வந்துட்டு எப்பவும் போல நார்மல் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட நீங்க 1 மந்த் வந்துட்டு வீக்லி ட்வைஸ் செஞ்சு வந்தீங்க அப்படின்னாலே, உங்களோட ஹேர் குரோத் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுறத நீங்க ஃபீல் பண்ண முடியும். இந்த மாஸ்க்குக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற எக்ல வந்துட்டு புரோட்டீன் கன்டென்ட் அதிகமா இருக்கு. அதனால இத நம்மளோட ஹேர்ல யூஸ் பண்ணும்போது, நம்மளோட ஹேருக்கு தேவையான நியூட்ரிஷன் வந்துட்டு இந்த எக் மூலமா நம்ம ஹேருக்கு கிடைக்குது. அதனால நம்மளோட ஹேர் குரோத் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. அதோட மட்டும் இல்லாம, இந்த மாஸ்க்குக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற கேஸ்டர் ஆயில் வந்துட்டு, நம்மளோட ஹேர் குரோத்த வந்துட்டு 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆலிவ் ஆயில் வந்துட்டு நம்மளோட ஹேர வந்துட்டு எப்பவுமே சில்கியாவும், ஸ்மூத்தாவும் மெயின்டெயின் பண்ணுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான வழியில நம்ம வீட்ல கிடைக்கிற ஒரு சில பொருட்கள வச்சு, நம்மளோட ஹேர் குரோத்த எப்படி வித்தின் 1 மந்த்ல இன்க்ரீஸ் பண்றது? அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். இது மாதிரி பல ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா, எங்களோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.